ஒரு பிடி அவளுடன் ஓயாத ஆவலில் தவித்தன கண்ணனை தேடி துவாரகை அரண்மனை நாடி. ஒரு பிடி அவளுடன் ஓயாத ஆவலில் தவித்தன கண்ணனை தேடி துவாரகை அரண்மனை நாடி. என்ன அழகான ஒரு கம்போசிஷன், என்ன பியூட்டிஃபுல்லாக பாடியிருப்பார். நீல நிறம் கொண்ட நேசமழை முகில் ஓரவிழி என்னை நிறம் காணுமோ, உன் வண்ணம் உன் எண்ணம் எல்லாமே என் சொந்தம், இதயம் முழுதும் எனது வசம் வாவா அன்பே அன்பே காதல் நெஞ்சே நெஞ்சே. நம்ம பேன் இண்டியா நியூஸ் சேனல்ல சூப்பரான நிறைய அழகான பாடல்கள் கொண்ட வீடியோஸ், ஜோதிடம் குறித்த விளக்கங்கள், ஆன்மீக ரகசியங்கள்னு வாழ்க்கையின் மேம்படுத்துறதுக்கான நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு. அதனால மறக்காம நம்ம பிங்க் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட பகிர்ந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பேன் இண்டியா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். திரை இசை பாடல்களில் அமைந்த கர்நாடக இசை ராகங்கள், இது குறித்த அற்புதமான விளக்கங்களையும் அந்த பாடல்களை வெகு சிறப்பாக நமக்கு பாடி காண்பிப்பதற்காகவே நம்ம கூட இணைந்திருக்காரு டாக்டர் நாராயணன் அவர்கள். வாங்க நேயர்களே, டாக்டரை சந்திப்போம். வணக்கம் டாக்டர். வணக்கம், எப்படி இருக்கீங்க சரண்யா? நல்லா இருக்கேன் டாக்டர், நீங்க நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு எங்களுக்காக எந்த ராகத்தை பாடி காமிக்க போறீங்க? எந்த ராகத்தை குறித்து ஆரோகணம் அவரோகணம் ராகத்தின் ஸ்ட்ரக்சரை சொல்ல போறீங்க? ஆமா, அதாவது நம்ம நட்டபைரவி, கீரவாணி, இந்த மாதிரி சில ராகங்கள் திரை இசையில் ரொம்ப கையாண்டிருக்காங்கன்னு சொன்னோம். அந்த லிஸ்ட்டில் வர்றது தான் சிவரஞ்சனி. ஒரு அருமையான அழகான ராகம், மனதை உருக்கக்கூடிய ஒரு ராகம். எஸ் டாக்டர். இதில் வந்து நிறைய திரை இசை பாடல்கள் வந்திருக்கு. கர்நாடக சங்கீதத்துலேயும் சில அருமையான பாடல்கள் இருக்குது, அருமையான பக்தி பாடல்கள் இருக்குது. அதுலேயும் தொடங்குவோம். எஸ் டாக்டர். இப்போ சிவரஞ்சனி ராகம், இது ஒரு ஔடவ ராகம். ஔடவம்னு சொன்னேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 5 சுரங்கள். சா ரீ கா பா த சா த ப க ரீ கா க ரீ சா, 2 கா, சரி க ப த க ப த ச த ப க க க ரீ சா. ஒரு பிளண்டட் ராகம் சொல்லலாம். அதை அந்த ஜீவனே கால தான் இருக்கு. அந்த 2 கால கரெக்ட். பெரிய கா சின்ன கா இடத்துலயும் இருக்கு. பிளண்டடாக இருக்கும் கேட்கறதுக்கு. ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு தெய்வீக ராகம், அப்படியே கல்லையும் உருக்கக்கூடிய ஒரு ராகம். இதில் நிறைய பாடல்கள் இருக்கு. முதல்ல ஜேசுதாஸ் பாடின ஒரு அருமையான ஒரு பாடல். இந்த பாடல் என்னன்னா, குசேலருக்கும் கிருஷ்ணருக்கும் இருக்கக்கூடிய அந்த பந்தத்தை விளக்கக்கூடிய பாடல். அதில் வந்து ஒரு பிடி அவளுடன் ஓயாத ஆவலில் தவித்தன கண்ணனை தேடி துவாரகை அரண்மனை நாடி. என்ன அழகான ஒரு கம்போசிஷன், என்ன பியூட்டிஃபுல்லாக பாடியிருப்பார். இது மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு தெரியணுங்கிறது தான் பாடுறேன். எஸ் டாக்டர், அது உங்க குரல்ல நாங்க வெயிட்டிங் சார். ஷூர். ஒரு பிடி அவளுடன் ஓயாத ஆவலில் தவித்தன கண்ணனை தேடி துவாரகை அரண்மனை நாடி. ஆரோகணம் ஒரு சொல்லிடுறேன். சரி கபதா கபத சதா சத பக கபத சதா பக தா பக பக ரீரி பாகரீரி தசத காகரி காகரி காக சரீரி தசத ரீரி சரி கபத சதா பக கபத சதா பக கத பத பக பக காகரி சா. அழகாக இழைச்சழிச்சு பாடலாம். இதை பிளெயினாக பண்ணால் நல்லா இருக்காது. நல்லா இழைச்சி, அதுக்காக ரொம்ப கமக்கம் இருக்கக்கூடாது. அந்த இழையோட அந்த லிங்க் எடுத்துன்னு போகணும். அந்த லிங்க் ஒவ்வொரு சுரமும் பின்னி பின்னி வரணும். அது ஒரு வேவியா. எஸ் டாக்டர். ஒரு பிடி அவளுடன் ஓயாத ஆவலில் தவித்தன கண்ணனை தேடி துவாரகை அரண்மனை நாடி. ஒரு பிடி அவளுடன் ஓயாத ஆவலில் தவித்தன கண்ணனை தேடி துவாரகை அரண்மனை நாடி.
நாடி. ஆயிரம் மன்னவர் கூடிய வாசலில் எறும்பென வரிசையில் காத்திருந்தேன். ஆயிரம் மன்னவர் கூடிய வாசலில் எறும்பென வரிசையில் காத்திருந்தேன். ஆவலை நெஞ்சுடன் தேக்கி வைத்தேன். நான் அவளுடன் கண்ணீரை ஏந்தி நின்றேன். அவளுடன் கண்ணீரை ஏந்தி நின்றேன். ஒரு பிடி அவளுடன் ஓயாத ஆவலில் தவித்தன கண்ணனை தேடி. துவாரகை அரண்மனை நாடி. நீல நிறம் கொண்ட நேசமழை முகில் ஓரவிழி என்னை நிறம் காணுமோ. நீல நிறம் கொண்ட நேசமழை முகில் ஓரவிழி என்னை இனம் காணுமோ. மரகத வைரங்கள் மாணிக்க முத்துக்கள் நடுவில் உப்புக்கள் ஒளி வீசுமோ. மரகத வைரங்கள் மாணிக்க முத்துக்கள் நடுவில் உப்புக்கள் ஒளி வீசுமோ. தெய்வம் கண்ணீருக்கு விலை பேசுமோ. தெய்வம் கண்ணீருக்கு விலை பேசுமோ. மரகத வைரங்கள் மாணிக்க முத்துக்கள் நடுவில் உப்புக்கள் ஒளி வீசுமோ. தெய்வம் கண்ணீருக்கு விலை பேசுமோ. மரகத வைரங்கள் மாணிக்க முத்துக்கள் நடுவில் உப்புக்கள் ஒளி வீசுமோ. தெய்வம் கண்ணீருக்கு விலை பேசுமோ. ஒரு பிடி அவளுடன் ஓயாத ஆவலில் தவித்தன கண்ணனை தேடி. துவாரகை அரண்மனை நாடி. துவாரகை அரண்மனை நாடி. மனதை உருக்குது டாக்டர். இந்த வார்த்தைகள் சொல்லணுமா இல்ல ராகம் சொல்லணுமா என்ன சொல்றதுன்னே புரியல. அந்த பாவம் அவ்வளவு அழகா இருக்கு. இழஞ்சு ஜேசுதாஸ் ரொம்ப அழகாக பாடியிருப்பார். அந்த பாட்டை நீங்கள் கண்டிப்பாக யாரும் கேட்கலன்னு அந்த பாட்டை கேட்கணும். இது கிருஷ்ணகானமும் இதோட பல வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. முதல்ல வந்து மயில் பீலின்னு மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் தமிழில் ரிலீஸ் ஆச்சு. என்னுடைய நண்பர் காதல்மதி, அவர் தான் கவிஞர் காதல்மதி தான் இதை எழுதியிருக்காரு. ஆமாம், ரொம்ப அருமையான பாடல் இது. ஜேசுதாஸ் நான் பாடி சொல்லணுமா? அது என்ன அழகா சிவரஞ்சனிலேயே மக்களுக்கு தெரிஞ்ச இந்த பாடல் குறைவொன்றுமில்லை. எழுதியவர் ராஜாஜி அவர், சி ராஜகோபாலாச்சாரி அவர் எழுதி த கிரேட் பாரத் ரத்னா எம்எஸ் அம்மா அவங்க பாடிட்டு யாருமே இந்த பாடலை உலகத்திலே அவங்கள தவிர்த்து யாரும் பாடக்கூடாது. பாடுறது முறையில் நியாயம் இல்லை. ஆனாலும் எனக்கு வந்து ஒரு ரசிகனா அந்த பாட்டை நான் மக்களுக்காக நான் பாடியிருக்கேன். இது ராகமாலிகை. இது ராகமாலிகை. இதில் வந்து முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல சிவரஞ்சனி வரும். அப்புறம் அடுத்தடுத்து வரிசையா ராகங்கள். முதல் ஒரு பல்லவி மாத்திரம் சிவரஞ்சனி. ட்ரேட்மார்க் பாட்டு, மக்களுக்கெல்லாம் தெரிஞ்ச பாடல், பிடித்த பாடல். அப்புறம் இன்னொரு பாடல் கூட பக்தி பாடல். எங்கெல்லாம் ராமநாமம் அங்கெல்லாம் ஆஞ்சநேயம் பஞ்சபூத பிராண ஜீவ வாயுதேவத்தவ புதல்வன். எங்கெல்லாம் ராமநாமம் அங்கெல்லாம் ஆஞ்சநேயம் பஞ்சபூத பிராண ஜீவ வாயுதேவத்தவ புதல்வன். இப்படி ஒரு பாடலை பல வருஷம் முன்னாடி ஜேசுதாஸ் சார் வந்து மியூசிக் அகாடமியில் பாடினார். அதாவது மெயின் முடிச்சதுக்கப்புறம் துக்கடா பாடல்கள். அவரோட துக்கடா பாடல் வந்து பாடி அப்படியே எல்லாரையும் கட்டி போட்டுருவார். ஒரு தடவை அந்த கச்சேரி நான் அட்டன் பண்ணேன். பல்லவி மாத்திரம் எனக்கு மைண்டில் ஏறிடுச்சு. நானும் ஆன்லைனில் இந்த பாட்டை கற்றுக்கணும் முயற்சி பண்ணுறேன். பல்லவி அப்படியே மைண்டில் ஏறிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச பல்லவி அவ்வளோ அழகான ஒரு கம்போசிஷன். எப்படி பாடியிருக்காரு பார்த்தீங்களா? அந்த எங்கெல்லாம் ராமநாமம் அங்கெல்லாம் ஆஞ்சநேயம் பஞ்சபூத பிராண ஜீவ வாயுதேவத்தவ புதல்வன். அஞ்சனாதேவி பெற்ற அன்பு மகன் ராமதூதன்
கரம் குவித்து நிற்கின்றேன் காத்திட வேண்டும் ஐயா. வேகம் எனக்கு ரொம்ப வராது, அது இப்படித்தான் அந்த டியூன் வர்றது. ரொம்ப அழகா இருக்கு டாக்டர் இது கேட்கறதுக்கே. டாக்டர் இந்த என்ன கவி பாடினாலும் அது நீலமணி கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? ஆமா, அது நீலமணி. நீலமணியும் சிவரஞ்சனி கிட்டத்தட்ட க்ளோஸ்லி அலைன்ட் ஆகும். அதை பத்தி நம்ம அப்புறம் நான் விரிவா சொல்றேன். அதுல என்ன கவி பாடினாலுமே மக்களுக்கு பாடி காமிச்சு அது நீலமணி எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாங்கிறத நான் சொல்றேன். சிவரஞ்சனி எப்படின்னா, சிவரஞ்சனியோட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம பேஸ் நோட்ஸ் பாட பாட சிவரஞ்சனியோட அழகை ஜாஸ்தியாகும். பேஸ் இல்லாம அதே நேரத்தில் ஹை நோட்ஸ் பாடும்போதும் கீழே பாடுறோம் இல்லையா, அதே மாதிரி மேலே இவ்வளோ அழகு டாக்டர். இதுல வந்து திரை இசை பாடல்கள் எங்களுக்காக திரை இசையில் இருக்கு. இதுக்கு முன்னாடி சொரத்தை சொல்லி உங்களுக்கு நான் ஒன்று சொல்றேன். இந்த டியூன் நீங்க என்னன்னு கண்டுபிடிக்க முடியுமா? கரிகாரி சதாரி சதபாத சதபா, கரிகாரி சதாரி சதபாத சதபா. தூர்தர்ஷன்ல முன்னாடி வரக்கூடிய அந்த இது கரெக்ட். ஆகாஷவாணியோட சிக்னேச்சர் டியூன் இது. எக்ஸாக்ட்லி. இது அப்படியே உரிக்கணுது. ஆக்சுவலா என்ன ஒரு எக்ஸலன்ட் லோகோ தீம் மியூசிக் இது. இது இன்னைக்கு வந்து நீங்க பாடுறச்சே அது கேட்டது அப்படியே ரிகலெக்ட் ஆகுது எக்ஸாக்ட்லி பிரெயின்ல. அதாவது லீடர்கள்லாம், பெரிய பெரிய லீடர்கள்லாம் வந்து மறையும் போது இதை போடுவாங்க. ஒரு பேத்தோஸ், ஒரு சாரோவோ, ஒரு கிரீஃபை விவரிக்கக்கூடிய ஒரு ராகம் இது சிவரஞ்சனி. அதை ஹாப்பியாகவும் பாடலாம். ஹாப்பியா எப்படி பாடலாம்னா திரை இசை பாடல் பார்க்கும்போது தெரியும். எஸ் டாக்டர். முதல்ல திரை இசை பாடலுக்கு வருவோம். மக்களுக்கு பரிச்சயமான பாடல்கள் ஒவ்வொன்றா பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ராகம் அது. எஸ் டாக்டர். வா வா அன்பி அன்பி காதல் நெஞ்சி நெஞ்சி. சிவரஞ்சனி ஒரிஜினல் அக்மார்க் சிவரஞ்சனி. உன் வண்ணம் உன் எண்ணம் எல்லாமே என் சொந்தம், இதயம் முழுதும் எனது வசம். வாவா அன்பி அன்பி காதல் நெஞ்சி நெஞ்சி. அழகு. சரணம் டாக்டர். சரணம். நீலம் கொண்ட கண்ணும் நேசம் கொண்ட நெஞ்சும் காலம் தோறும் என்னை சேரும் கண்மணி. இதை விட சிவரஞ்சனியில் ப்ளசண்ட்டாக எப்படி கம்போஸ் பண்ண முடியும்? ஒரு ரொமான்டிக் சாங்கை வருத்தமாகவும் காமிக்காம அதே நேரத்தில் ஒரு சட்டிலாக அந்த டியூனை கொண்டு வந்து அழகாக ட்ராவல் பண்ணியிருக்கிறவங்க. நீலம் கொண்ட கண்ணும் நேசம் கொண்ட நெஞ்சும் காலம் தோறும் என்னை சேரும் கண்மணி. பூவை இங்கு சூடும் பூவும் பொட்டும் யாவும் மன்னனந்தன் பேரை கூறும் பொன்மணி. அடுத்ததுதான் எக்ஸ்ட்ராடனரி ஃப்ரேசிங். காலை மாலை ராத்திரி காதல் கொண்ட பூங்குடி யானை போடலாம் அதில் நீயும் ஆடலாம். டிராவலிங் பாருங்க, தாலாட்டுற மாதிரி. காலை மாலை ராத்திரி காதல் கொண்ட பூங்கொடி யானை போடலாம் அதில் நீயும் ஆடலாம். நீ வாழத்தானே வாழ்கின்றேன் நானே, நீன்றி ஏது பூவைத்தமானே, இதயம் முழுதும் எனது வசம். வாவா அன்பி அன்பி காதல் நெஞ்சி நெஞ்சி. எவ்வளோ அழகு டாக்டர் இந்த பாட்டு. அந்த டிராவலிங், அந்த கிளைட்ஸ், அந்த டைனமிக்ஸ். நீ வாழத்தானே வாழ்கின்றேன் நானே,
நீன்றி ஏது பூவைத்த மானே இதயம் முழுதும் எனது வசம் வாவா அன்பி அன்பி காதல் நெஞ்சி நெஞ்சி. அவ்வளோ அழகா இருக்கு டாக்டர். டாக்டர் சிவரஞ்சனில இதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டா இன்னொரு ஜானர்ல பாத்தீங்கன்னாக்க இந்த கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் அது ஒரு சிவரஞ்சனி டிஃபரெண்டான ஒரு கம்போசிஷன். டோட்டலி நீங்க சொன்ன மாதிரி டிஃபரெண்ட் கம்போசிஷன் ரொம்ப பிரில்லியண்டா ரஹ்மான் சார் அதை ஹேண்டில் பண்ணுறாரு. சிவரஞ்சனில இப்படி அன்எக்ஸ்பெக்டடா ஒரு கமாண்டிங்கா ஒரு சாங்கை கொடுத்தது அந்த ஒரு பர்டிகுலர் சாங். அதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும், ஆனா ரெண்டுமே வந்து ஒரே ராகம். ஆனா சிவரஞ்சனிக்கே உரித்தான ஒரு பியூட்டி என்னன்னா, அதை எந்த அளவுக்கு அந்த பேஸ் நோட்ஸை டச் பண்ணி அப்படியே வந்து கிளைட் பண்ணி வேவியாக பாடுறோமோ அந்த சிவரஞ்சனியோட பியூட்டி வெளியில் வரும். ஏன்னா so much of subtle expressions இந்த ராகத்தில் இருக்கும். உங்களுக்கு அவ்வளவு எமோஷன்ஸ் இருக்குது. அதை கரெக்டாக எமோட்டிவாக பாடிட்டோன்னா we can justify the ராகா. எஸ் டாக்டர். ஸோ இதில் இன்னொரு பாடல் இருக்குது. அந்த பாடல் மக்களுக்கெல்லாம் தெரியும். குயில் பாட்டு வந்ததன இளமானே. இதில் பாருங்க கிளைட். குயில் பாட்டு வந்ததன இளமானே அதை கேட்டு செல்வதங்கே மனம்தானே இன்று வந்த இன்பம் என்னவோ அதை கண்டு கண்டு அன்பு பொங்கவோ குயிலே போ போ இனி நான் தானே இனி ஒன்றாகம் அது என் ராகம் குயில் பாட்டு வந்ததன இளமானே அதை கேட்டு செல்வதங்கே மனம்தானே. இப்போ இந்த பாட்டை பாடினோடனே எனக்கு டீகோட் பண்ண போல ஒரு ஆசை வந்துருச்சு. எஸ் டாக்டர். எப்படி இந்த ஸ்வரங்களை ராஜா சார் எவ்வளவு அழகாக ஹேண்டில் பண்ணி அதை எப்படி அந்த மெலடி குறையாமல் அந்த பாட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்காரு பாருங்க. இப்போ டீகோட் பண்ணி பார்ப்போம். நான் சொன்னேன் ஸ்வரங்கள் சரிகபத சதபகரி சரிகபத சதபகரி சத் சரிரிக கபபத சதத பபகரி ச ரெண்டு கா வரும். ஆனால் இது அவுட் ராகம். சரிகபத சதபகரி 5 சுரங்கள் தான். சரிகபத சதப காகரி காகர் காக காகரி தத சரிரி காகரி. நிச்சயமா டாக்டர். அதாவது நீங்க வந்து சிவரஞ்சனி பாடும்போது கேட்கும்போது ஒரு தேன்குள்ள எப்படி ஒரு வண்டு வந்து அப்படியே திளைத்து இருக்கோ அதே மாதிரி சிவரஞ்சனிக்குள்ள நாங்க எல்லாருமே மூழ்கி கிடக்கோம் அப்படின்னே சொல்லணும். மிக்க நன்றி டாக்டர்.